இன்றைய மன்னா. நாம் விசுவாசிக்கும் தேவன். வேத வசனங்கள். ரோமர் 4:17. இந்த ஆபிரகாம் அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக நியமித்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோருக்கு ஜீவன் தருகிறவரும் இல்லாதவற்றை இருக்கிறவையாக அழைக்கிறவருமான தான் விசுவாசித்த தேவனுடைய பார்வையில் நம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறான். ஊழியத்தின் வார்த்தைகள். ஆபிரகாம் விசுவாசித்த தேவன் இல்லாதவற்றை இருப்பது போல் அழைக்கும் தேவன். ஆபிரகாமின் தேவன் இல்லாதவற்றை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறார், அதாவது அவர் ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார். தேவன் சிருஷ்டிப்பவராக இருக்கிறார். ஆபிரகாம் அத்தகைய தேவனை விசுவாசித்தான் மற்றும் இந்த தேவனை தனது சூழ்நிலையில் பிரயோகித்தான். ஒரு வகையில் ஆபிரகாம் ஒரு சந்ததியை உருவாக்க முடியவில்லை. இருப்பினும் தேவன் ஈசாக்கை இருத்தலுக்குள் அழைத்தார். ஈசாக்கு இருத்தலில் இல்லாவிட்டாலும் தேவன் அவனை இருத்தலுக்குள் அழைத்தார். ஈசாக்கு இல்லாதபோதும் அவன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதபோதும் ஒரு ஈசாக்கு இருப்பான் என்று தேவன் அறிவித்தார். ஈசாக்கு பிறந்தான். தேவன் இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல அழைத்தார். நாம் அதே தேவனை விசுவாசிக்க வேண்டும், ஏனென்றால் அவர் சர்வவல்லமையுள்ள சிருஷ்டிகர், இல்லாதவற்றை இருப்பதாக அழைக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்த தேவன் மரித்தோருக்கு ஜீவன் தருகிறவர். மரித்தவர்களை தேவன் உயிர்த்தெழுப்ப முடியும் என்பதே இதன் அர்த்தம். ஈசாக்கை பலிகொடுக்கும்படி தேவன் அவரிடம் கேட்டபோது ஆபிரகாம் இதை அனுபவித்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்புக் கொடுத்தபோது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்று விசுவாசித்தான். தேவன் தனது குமாரனுக்கு ஜீவனை கொடுப்பார் என்றும் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவான் என்றும் அவன் விசுவாசித்தான். நாமும் அவ்வாறே கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாம் சிருஷ்டிகராகிய தேவனை விசுவாசிக்கிறோம். அவர் இல்லாதவற்றை இருப்பது போல் அழைக்கிறவர். ஜீவனை கொடுப்பவராகவும் மரித்தவர்களை எழுப்பக்கூடியவராகவும் அவரை விசுவாசிக்கிறோம். அவர் ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து உருவாக்க முடியும் மற்றும் மரித்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் முடியும். பின்புலத்திற்கு ஆதியாகமம் 21 மற்றும் 22 படியுங்கள். ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லாதபோது ஈசாக்கின் பிறப்பு பற்றிய விவரத்தை இந்த பகுதி வழங்குகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுக்க வேண்டும் என்ற தேவனின் வேண்டுகோளின் விவரத்தையும் இது விவரிக்கிறது. ஆமென்.